ஹாய் கைஸ், வெல்கம் டு டே 51 ஆஃப் நான் ஃபிட் ஆக போகிற 100 டே சேலஞ்ச். நேற்று ஆஃப் செஞ்சுரி ஒர்க் அவுட்டில் முடிச்சாச்சு. இன்றைக்கி கிரிக்கெட்டில் ஆஃப் செஞ்சுரி அடிக்கலான்னு போனேன். ஆனால் நடந்ததே வேறு. மார்னிங்கில் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து ரெடியாச்சு. பட் ஆஸ் யூஷுவல் என் ஃப்ரெண்டு டைமுக்கு வரல. போகிற வழியில் ஹனுமான்ஜிக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லியாச்சு. அங்கேருந்து நேராக டர்ஃபுக்கு வந்தேன். 2 மேட்ச்சு ஃபுல்லு எனர்ஜி. 3rd மேட்ச்சு ஆளே அவுட்டு. எப்படியா ரன் ஓடுறன்ற பேரில் கீழே விழுந்து வாரியாச்சு. அப்புறம் என்ன, ஃபுல்லு ரெஸ்ட்டு தான். சரி, மேட்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. நேற்று 50 டே கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ட்டு எனக்கு ஒரு செம்ம கிஃப்ட். ட்ரை ஃப்ரூட்ஸ் பாடி ஸ்ட்ரென்த்துக்கு, பின்ன போஸ்டர்ஸ் மைண்டோட ஸ்ட்ரென்த்துக்கு. மிக்க மகிழ்ச்சி. ஈவினிங் பெயின் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்ட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிட்டேன். அங்கே போனால் எக்ஸ்ரே எடுப்பான்ட்டாங்க. ஹார்ட் பீட் F1 கார் மாதிரி துடிச்சிச்சு. தேங்க் காட் ஒரு மசில் ஸ்ப்ரெயின் தானா. ஃப்ராக்சர் இல்லை. ஒர்க் அவுட் பண்ண முடியலையேன்ட்டு ஒரு டென்ஷன். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு செம்ம ஃபன்னு பண்ணேன். 1 ஹேண்டில் அட்லீஸ்ட் 10 புஷ்அப் பண்ணலான்னு நினச்சேன். ஒன்று கூட முடியல. பட் உங்கள் டைரியில் நோட் பண்ணிக்கோங்க, ஒரு நாள் 1 ஹேண்டில் பண்ணி காட்டுறேன். கை வலியில் கொஞ்சம் காம்ப்ரமைஸோட 30 ஸ்குவாட்ஸும் 30 க்ரன்ச்சஸும் முடிச்சாச்சு. அப்புறம் என்ன, டாக்டர் கொடுத்த டேப்லெட்டை போட்டு டேவை முடிச்சாச்சு. ஒரு இன்ஜுரி ஸ்டாப் பண்ணலாம், ஆனால் ஒரு மைண்ட் செட் தடுக்க முடியாது. பாடி வீக்காக இருந்தாலும் ஸ்பிரிட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். டே 51 செம்மையாக தொடங்குச்சு. இன்னும் 100 டேஸில் என்னென்ன ஆக போகுதுன்னு பார்ப்போம். சியா.